ஏழு இலக்கணத்துக்கு 1லயோ, 2லயோ, 4லயோ, 7லயோ, 8லயோ செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரத்தம் என்ன பண்ணும், உடம்பு சூடாகும். நீ ம். கோவப்பட்டா என்ன பண்ணும், வேர்க்கும், விறுவிறுக்கும், தலை சுத்தும். அப்ப என்ன பண்ணும், கரெக்ட்டா என்ன பண்ணும், நம்மள அறியாம கையெல்லாம் நொம்பலும் அப்படியே கை கால்லாம் முறுக்கும் அப்படியே பல்லெல்லாம் கடிப்போம். இந்த உடம்புல இருக்கிற ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, முறியும். எப்படி ம். பால்ல தயிர ஊத்துனா, பால்ல ஒரு மோர ஊத்துனா எப்படி முறியுதோ, அதேமாரி அந்த ரத்தம் என்ன பண்ணும், நம்மள அறியாம வந்து அந்த செல் எல்லாம் பாதிக்கப்படும். செல்லு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த கொழுப்பு கட்டி கட்டியா வருது பாருங்க, ரத்தத்தில கட்டி வருது பாருங்க, இதனால தான் வருது. ம். இதுக்கு பெரிய நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். ஒருத்தர் சொன்னார், "சார் பொய்யான கோவப்படணும் சார்." பொய்யான கோவமே வேண்டாம். ஏன் கோவப்படணும்? எதுக்கு கோவப்படணும்? ஆனா நீங்க கோவமே வேண்டாம். வேண்டாம் அவ்வளவுதான். நீங்க கோவம்னு ஒரு விஷயத்த குறைங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். கோவமே வேண்டாம். என்ன கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன கோவப்பட்டு என்ன சாதிச்சிட முடியுமா அதுவும்? இத தான் நாங்க ஜோதிடத்துல சொல்லுவோம். சரி நீங்க ஒரு படிப்புன்னு சொல்றோம். எது படிக்கணும்? என்ன படிக்கணும்? எப்ப படிக்கணும்? ம். படிப்புக்கும் அ அனுபவத்துக்கும் என்ன சம்மந்தம்? படிக்கிற இடத்துல நம்ம எதெல்லாம் படிச்சுக்கணும், எதெல்லாம் அனுபவமா வைக்கணும். ஏன்னா படிப்பும், அனுபவம் ஒரே நேரத்தில இருக்கும். படிப்பு உங்கட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ட அனுபவம் இருக்கும். என்ட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா, உங்கள்ட்ட படிப்பு இருக்கும். இப்படி 2மே ஒண்ணு சேருமான்னா சேராது. ஆனா ஜோதிடத்தில 2ம் ஒண்ணு சேரணும். ஏன்னா நவகிரகங்கள பத்தி நீங்க படிக்கணும் பாருங்க. ஆமா. புதனையும் படிக்கணும், குருவையும் படிக்கணும், சுக்கிரனையும் படிக்கணும், இங்க சனியையும் படிக்கணும். சுக்கிரன் என்ன பண்ணும்? அழகா இருக்கும். இங்க சனி என்ன பண்ணும்? அழகே இருக்காது. இது சுக்கிரன் என்ன மேக்கப் பண்ணிக்கும். இங்க சனி என்ன மேக்கப்பே எண்ணெயே தடவாது. அப்ப ஒருத்தர ஒரு ஒரு மனிதன ஒரு 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 மனிதன வந்து எப்படி அனலைஸ் பண்றோம்? இவன் எப்படி இருக்காரு? இவருடைய குணநலங்கள் என்ன? இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க ஆள் எடுக்கணும். ம். இது சரியா தவறுன்னு நான் சொல்லல. எத பார்த்து அந்த ஆளுக்கு ஒரு வேலை குடுப்பீங்க? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. எப்படி அவர் வேலை பார்ப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அவர் என்ன வேலை பார்த்துருக்காரு? எத்தன வருஷம் வேலை பார்த்துருக்காரு? இத்தன வருஷம் வேலை பார்த்து, இத்தன வருஷத்துல இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. மொத்தம் 3 கம்பெனில 7 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. இப்படின்னு ஒரு ஒரு டேட்டா இருக்கும். அவ்வளோதானே. ம். அந்த டேட்டா தான் நாங்க சொல்றோம். அவர் என்ன பண்றாரு? இப்போ ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு 4 வருஷம் வேலை பார்த்தது இல்ல. இவரு சூரியன் நல்லா இருக்கு. இவரு ஒரு விஷயத்த திட்டமிடுவாரு. இவர் சந்திரன் நல்லா இருக்கு. இவர் கண்டிப்பா இவர் வந்து செயல்படுத்துவாரு. நம்மளோட பயோடேட்டா மாதிரி. அவர் பயோடேட்டா மாரி. ஒருத்தரோட பயோடேட்டா. இவர் புதன் நல்லா இருக்கு. இவர் கணக்கு. கணக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல நல்லாருக்கும். குரு சம்மந்தப்பட்ட அனுபவம் சம்மந்தப்பட்டது. அவர்ட்ட ஒரு விஷயத்த நீங்க கேட்டுட்டு செய்யலாம். குரு ம். நல்லா இருந்துச்சுன்னா அவர்ட்ட கேட்டு செய்யலாம். இதே சந்திரன் நல்லா இருக்கு அப்படின்னா, பரவாயில்லையே ஒரு விஷயத்த நீங்க பார்த்துட்டு, அவர்ட்ட ஒரு தடவைக்கு 2 தடவ இந்த விஷயத்த செஞ்சு குடுத்துருப்பா அப்படின்னா, நாளைக்கு காலைல 9 மணிக்கு இவர போய் சந்திக்கணும். நம்ம 2 பேரும் போவோம். கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாரு. 10 பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாரு. நான் என்னென்ன விஷயம் 1997, 1998, 1999 3 வருஷத்துல நம்ம வந்து இந்த மாரி ஒரு டேட்டா வச்சிருந்திருக்காங்க. இத வந்து இத கூடுதலா ஆட் பண்ணோம்னா, இந்த கம்பெனி இந்த விஷயத்துக்கு வரும்.